கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க. மறுபடியும் இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுத்தாங்க. அங்கேயே அவர் மோஷன் போயிட்டார். மோஷன் ஸ்மெல் வந்ததோட இவர் உயிர் போகிற வரைக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன். கையை வச்சு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன், இல்லை. காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்தின் மரணத்தில் கடைசி நிமிடங்களில் நடந்தவை குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்களை கூறியிருக்கிறார் அஜித்தின் நண்பர் மனோஜ் பாபு. வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் அஜித்தின் பின்புலம் குறித்தும் நடந்தவை குறித்தும் அவர்களது நண்பர்கள் பேசி வருகின்றனர். அந்த வகையில் அஜித்குமாரின் நண்பர் மனோஜ் பாபு பல முக்கிய விஷயங்களை உடைத்து பேசியிருக்கிறார். அஜித் குமார் அடித்து துன்புறுத்தப்பட்ட போது தான் அங்குதான் இருந்ததாகவும், அஜித்திடம் பக்கத்தில் உட்கார்ந்து பேச முற்படுகையில் அவர் மீது கஞ்சா வாடை வந்ததாகவும், கஞ்சாவை குடிக்க வைத்தே அஜித்தை அடித்ததாகவும் கூறியுள்ளார். கஞ்சா குடிக்க வச்சுதான் அவரை அடிச்சிருக்காங்க. அதன் பின்பு வாடை வந்ததுக்கு அப்புறம் அவர் போதையில இருக்காருன்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லி மறுத்தாங்க. வாடை வந்த பிறகு அஜித் போதையில் இருக்கிறாரா என்று போலீசாரிடம் கேட்டதாகவும், அதற்கு அவர்கள் மறுத்ததாகவும் கூறியவர், அஜித் குமார் தண்ணீர் கேட்டு முதலில் கொடுக்காததாகவும், மீண்டும் மீண்டும் கேட்டபோது தண்ணீரில் மிளகாய் பொடி கலந்து கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். மறுபடியும் தண்ணி கேட்கிறான், தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. திருப்பி மறுபடியும் இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுத்தாங்க. முகத்தில் மிளகா பொடியை தடவுனாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். முகம் முழுவதும் மிளகாய் பொடியை தடவியதாகவும், நாடி துடிப்பை பரிசோதித்த போது நாடி அடங்கிவிட்டதாகவும், இதய துடிப்பும் நின்றுவிட்டதாகவும் அதிர்ச்சியோடு சொன்ன மனோஜ், அஜித் மரணித்த பிறகுதான் அவரை ஆட்டோவில் வைத்து எடுத்து சென்றதாக கூறியுள்ளார். பல்ஸ் பார்க்கும்போது ஒரு நாடி துடிப்பு எதுவுமே இல்லை. நெஞ்சில் கை வைக்கும்போது நெஞ்சு துடிப்பும் எதுவுமே கிடையாது. அங்கேயே அவர் மோஷன் போயிட்டார். மோஷன் ஸ்மெல் வந்ததோட தூக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. ஜெய்பீம் படத்தில் காவல் நிலையத்தில் துன்புறுத்தப்பட்ட காட்சியை போல நிஜத்தில் அதற்கும் கொடூரமாக தண்ணீரில் மிளகாய் பொடி, முகத்தில் மிளகாய் பொடியை பூசியது என்று அரங்கேறிய சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. முன்னதாக அஜித்தின் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டதாகவும், சிறுநீரே ரத்தமாக வந்ததாகவும் முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் அஜித் குமார் மரணித்த போது உடன் இருந்த நண்பர் அதிர்ச்சியோடு விளக்கியுள்ளார். தவறே செய்திருந்தாலும் இத்தனை சித்திரவதை எதற்கு, ஏன் இவ்வளவு துன்புறுத்தல் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அஜித் குமார் கொலை வழக்கில் நேரடி சாட்சி நானும் ஒரு ஆள். என்னோட பேர் மனோஜ் பாபு. என்னோட ஊர் மடப்புறம் தான். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புனா, நடந்த உண்மை என்னவோ நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அஜித் குமாரை அடிக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன். அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் பேசினதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பேசும்போது அவர் மீது கஞ்சா வாடை வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க. அதன் பின்பு வாடை வந்ததுக்கப்புறம் அவர் போதையில் இருக்காருன்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லி மறுத்தாங்க. சரி, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னாங்க. ஏன் சார், நான் கேட்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன். சரி, கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்குறேன், என்னடா நடந்தது சொல்கிறான்னு சொல்லி கேட்குறேன். அடித்து என்னால் தாங்க முடியலை அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதுக்கப்புறமும் மறுபடியும் தண்ணி கேட்குறான், தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. திருப்பி மறுபடியும் இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுத்தாங்க. முகத்தில் மிளகா பொடியை தடவுனாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். பார்க்கலன்னு சொல்ல, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். இவர் உயிர் போகிற வரைக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன். அவரோட பல்ஸும் நான் பார்த்தேன். அவர் நெஞ்சிலையும் கையை வச்சு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன், இல்லை. அதாவது இது நடந்த சம்பவம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாட்டுக்கோட்டை, அதாவது கோசாலை மடம், அங்கே நடந்தது. அவரை அடித்ததெல்லாம் லத்தி 3-4 லத்திக்கு மேலே அடித்தாங்க. அந்த லத்தி எதுவுமே இப்போ இல்லை. அந்த பிளாஸ்டிக் பைப், உடஞ்ச பைப் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற எதுவுமே அங்கே கிடையாது. எல்லாமே இல்லை. இந்த ஆதாரங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது, ஆஃபீஸ்க்கு, அலுவலகத்துக்கு வெளியில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமரா முன்னாடி இவனை கொண்டு வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவனை கொண்டு வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் இவரோட பல்ஸ் பார்க்குறேன். பல்ஸ் பார்க்கும்போது ஒரு நாடி துடிப்பு எதுவுமே இல்லை. நெஞ்சில் கை வைக்கும்போது நெஞ்சு துடிப்பும் எதுவுமே கிடையாது. அங்கேயே அவர் மோஷன் போயிட்டார். மோஷன் ஸ்மெல் வந்ததோட தூக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க.
இதுதான் நடந்தது. அதுக்கு பின்னாடி வந்து டூ வீலரில் நான் பின்னாடி வந்து ஆட்டோவுக்கு பின்னாடி போகிறேன். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க டாக்டர், அதாவது திருப்புவனம் ஜிஹெச்சில் செக் பண்ணுறாங்க. டாக்டரே வந்து வெளியில் தான் வந்து செக் பண்ணுறாங்க. வெளியில் வந்து செக் பண்ணும்போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இவரோட உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனாங்க என்ன ஏதுன்ற விவரம் வந்து எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு இது கொண்ட வச்சு முதல்ல விசாரணை பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. இது வந்து போலீஸ் தரப்புலையோ அல்லது நீதியரசரோ அவங்க தான் வந்து செக் பண்ணி இது உண்மை என்னன்றது வெளிக்கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து நான் சொல்லிட்டேன். என்னோட பேர் வந்து மனோஜ் பாபு. நான் வேலை பார்க்குறேன். என்னோட வேலைக்கும் பாதுகாப்பு வேணும். ரெண்டாவது இதுக்கு முன்னாடி வந்து சாட்சியாக சொன்னாங்கல்ல அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். பிரவீன், கார்த்திக், சக்தி, இப்போ வந்து நான் இணைகிறேன் மனோஜ் பாபு. எங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வேணும்.